ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு எடுத்த வீடியோ. நான் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எப்போவுமே இங்கே வீட்டில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல். சிம்பிளாக தாங்க நாங்கள் செய்ய போகிறோம். அளவாக தான், ஒரு டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு நாங்க செஞ்சு சாப்பிட்டு அப்படியே இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி கும்பத்துக்காக தடபுடல விருந்து ரெடி ஆயிருக்கும். சரி, அதனால நாங்கள் சிம்பிளாக பொங்கல். ஓகே, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்க. பொங்கல் பொங்கி வந்துருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட நேட்டிவ். காணும் பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு இந்த போல் தான் நடத்துவோம். பார்த்திங்கன்னா, ஒரு மாடு பிடிச்சி 2 பக்கமும் கயிறு கட்டி ஆளுங்க பிடிச்சிக்குவாங்க. அந்த மாடு வந்து நல்லா வெறுப்பேற்றுவாங்க. அப்போ அந்த மாட்டுக்கு கோவம் வந்துடுமா, 2 பக்கமும் முட்டுறதுக்கு போகும். அது கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு ஜாலியாக எக்ஸைட்டாக இருக்கும். சில நேரம் யாரையாவது குத்திருச்சுன்னா கொஞ்சம் பாவமாக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு மாடாக லைனாக பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு 5-6 மாடாவது பிடிச்சிட்டு வந்து வித்தை காட்டுவாங்க. ஐயோ, வித்தையில் ஜல்லிக்கட்டு. எருதுகட்டு அன்றைக்கி தான் எங்கள் ஊரில் சாமி எடுப்பாங்க. இங்கே வந்து பெருமாள் சாமி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் இங்கே இருக்குது. எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்கள் அப்படியே கேட்டுக்கலாம். இந்த காளை வந்து பார்த்திங்கன்னா ஊரில் கோயிலுக்குன்னு நேர்ந்து விடுவாங்கள்ல, அந்த காளை 1 பை 1 பிடிச்சிட்டு வந்து வெறுப்பேற்றி இப்படி தாங்க எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஜல்லிக்கட்டு. வேறு லெவலில் ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய சின்ன வயசு ஞாபகமும் வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போல்லாம் சின்னவங்க வந்து பெரியவங்களை பார்த்து பால் பொங்குச்சா அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்டு அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி காசு கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. போச்சிடா, இன்றைக்கி சிக்குனாண்டா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி காலை இன்றைக்கி மாட்டிக்கிச்சு. பிடிச்சி நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜல்லிக்கட்டுனாலே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இங்கே யாருக்கெல்லாம் ஞாபகம் வருது சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சுல, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனதா? ஆமாம், பிடிச்சி சும்மா வெறுப்பேற்ற வேண்டியது. அப்புறம் முட்டிருச்சு மோதிருச்சின்னு சொல்லி புலம்பிட்டுக்க வேண்டியது. என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஐயோ, அது பாட்டுக்கு கிடந்தது. தேவையில்லாமல் அதுக்கு கோவப்படுத்தி இதெல்லாம் தேவையா? நல்ல வேலை அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே காயம்லாம் எதுவும் ஆகலை. ஜஸ்ட் கீழே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இந்த கயிறு தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கயிறே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து 2 துண்டாக அறுத்துட்டாங்க. 15 லேடிஸ் இந்த பக்கம், 15 லேடிஸ் அந்த பக்கம். நடுவில் வந்து பார்டர் மாதிரி கோடும் போடுவாங்க. அந்த கோடு தாண்டி இவங்களும் வரக்கூடாது. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நாங்கள் பொங்கல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.